ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ளூமிங் கார்டன். நம்ம இப்போ பார்க்குறது அடுத்த பார்ட் ஆஃப் வீடியோ. என்னென்ன செடி வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு. இது பார்த்தீங்கன்னா சம்பங்கி. இந்த வருஷம் அது பூக்கலை, பட் ஆனால் நெக்ஸ்ட் இயர் பூக்கும்னு நினைக்கிறேன். வளர்ந்துருக்கு. இதில் ஒரு சும்மா சன்ஃப்ளவர் சீட் ஒன்று விழுந்துருக்கு போல, ஒன்று வளர்ந்துருக்கு. இது நம்ம பார்த்த அந்த கருவேப்பிலை செடி தான், விதையாக போட்டது, நல்லாவே வந்திருக்கு. இது அடுக்கு செம்பருத்தி, பாட்டில் வச்சுருக்கேன். இது ஒயிட் கலர் சங்குப்பூ. துளசி, மாசு கத்திரியா இருக்கு. அடுத்து இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கொத்தரை செடி, பக்கத்துலேயே ஒரு பாவை கொடியும் போகுது. கொடியை பிடிச்சிருக்கு. அங்கே ஒரு கொத்தரை செடி பார்த்தோம், இது இன்னொன்று விதையா போட்டது. இதுவும் அந்த கதி. இது அந்த அமர் லில்லி, ஷார்ட்ஸில் கூட சில டைம் போட்டிருப்பேன். ஒரு செடி தான் வச்சேன், இப்போ நிறையா அது வந்துட்டு இருக்கு. இந்த டைமில் பூக்காதானா, ஜூன் மந்த் அந்த மாதிரி தான். துளசி பெருசாக வந்துட்டு இருக்கு. துளசி நம்ம டெரஸில் சொல்லவே தேவையில்ல, நிறையா வந்துட்டு இருக்கு. கொஞ்சம் விதை போட்டதால இந்த மருதாணியும் பார்த்தீங்கன்னா பாருங்க, இதே பாட்டில் 2 மருதாணி செடி. இது ஒன்று, இது ஒரு மருதாணி செடி, இது ஒரு மருதாணி செடி. நல்லாவே வருது மருதாணி. முன்னாடி இந்த சொடுக்கு தக்காளி நிறையா இருந்திருக்கும் போல, அதோடைய விதைகள் பட்டு அந்த செடி சின்ன சின்னதாக இதில் வளர்ந்துருக்கு. நிறையா வந்துச்சு முன்னாடி, நான் தான் கொஞ்சம் நிறையா இருக்கேன்னு எடுத்துட்டேன். அதில் கத்தாழை பாட்டில் இருக்குது. இதுவும் ரெட்டை செம்பருத்தி தான். இது பாட்டும் பெருசு கிடையாது, சின்னது தான். அதனால ரொம்ப இது இல்லாமல் இது அது அந்த பாட்டு சைஸ்க்கு ஏற்ற மாதிரி பூக்கும். அடிக்கடி ப்ரூன் பண்ணி விட்டுருவேன். ஏன்னா சம்மரில் தான் மெயினாக இந்த மாவு பூச்சி தொல்லை நிறையா வரும். ப்ரஷ் வச்சு தேய்ச்சி தேய்ச்சி இப்படியே காப்பாற்றிட்டு இருக்கேன். அடுத்தது ஒரு வாட்டி இட்லி பூ எல்லோ கலர் சொன்னாங்க, அதனால அது ஒரு நாத்தாக தான் வாங்கிட்டு வந்து வச்சேன். இதில் ரொம்ப பெருசாக வரல. மேபி இதில் நிறையா செடி இருக்கிறதால இதுக்கு சத்து அந்த அளவுக்கு கிடைக்கலையான்னு தெரில. மாற்றி தான் வைக்கணும், பார்க்கணும். நிறையா அந்த திருநீர் பிச்சில் தான் அங்கங்கே முளைஞ்சிட்டு இருக்கு. யாராவது ஃப்ரெண்ட்ஸ் கேட்டால் கொடுத்துடணும். இதுலேயும் ஒரு துளசி இருக்கு. வளர்ந்த செடியை பிடுங்க மனசு வராமல் அப்படியே அதுலேயே நிறையா செடி முளைஞ்சிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 2 லேயர் இது இருக்கும். இதில் ஃபுல்லாகவே மஞ்சள் தான் இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், மஞ்சள் எல்லாமே கொஞ்சம் காஞ்சிடுச்சு. ஆனால் நான் இப்போ எடுக்க போகிறதில்ல. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஊனி விட்டது தான் அந்த ப்ளீடிங் ஹார்ட்னு சொல்லிட்டு ரெட் கலரு பூக்கும். இப்போ இதுவும் இதில் பூ இல்லை. நான் இங்கே சும்மா அதை கொடியை கட்டி விட்டுருக்கேன் இது ஏறத்துக்கு. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா மாசி பத்திரி இலை இந்த டப்பாவில் வச்சுருக்கேன். பெரண்டை இருக்குது. இது ரெண்டுமே நம்ம மல்லி செடி தான். இது ரொம்ப நாளாகவே நம்ம வச்சுருக்கோம். அடுத்தது வந்து இது ரெண்டையுமே நம்ம ப்ரூன் பண்ணி நல்லா விட்டோம்னா அடுத்த சீசனுக்கு கொஞ்சம் நல்லாவே பூக்க ஆரம்பிக்கும். இது ரெண்டுமே ரீபாட்டும் பண்ணணும். அதே நேரத்தில் கொஞ்சம் அதுக்கு நல்லா சத்தா மண்புழு உரம்லாம் கொடுத்து ப்ரூன் பண்ணி விட்டுட்டா நல்லா ஹார்ட் ப்ரூனிங் பண்ணால் அதுக்கு அடுத்தது நல்லா போகும். இப்போதைக்கு ரொம்ப பூக்கள்லாம் இதில் இல்லை, சீசனும் கிடையாது. இந்த பைனாப்பிள் செடி நம்ம வச்சது ஆல்ரெடி இது ஷார்ட்ஸில் காமிச்சிருப்பேன். ஃப்ளவர் மாதிரியே இருக்குது. அடிக்கடி இந்த சாம்பல் தான் இதுக்கு கொடுப்பேன், வேற எதுவும் இதுக்கு உரமாக கொடுக்க மாட்டேன். நல்லாவே வருது, பார்க்கலாம் எந்த அளவுக்கு வருதுன்னு. இன்னும் சில டைமில் மழை தண்ணி மழை நாளில் மட்டும் வந்து பார்த்துப்பேன். ஏன்னா இந்த கொஞ்சம் இந்த பாட்டில் மட்டும் தண்ணி இறங்குறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால தண்ணி நானே கொஞ்சம் இது பண்ணி விடுவேன். அதனால வந்து அதை பார்த்துருவேன். இதில் வந்து இன்சுலின் பிளான்ட் கொஞ்சம் இருந்துச்சு, பட் ஆனால் கொஞ்சம் காஞ்சிடுச்சு. இதில் நிறையா நம்ம இந்த வாடாமல்லி பிங்க் இருந்துச்சு இல்லையா, அதை இங்கே எடுத்து எடுத்து நான் போடுறதால அதில் நிறையா முளையுது. சரி இதுவும் முளையிட்டும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு துளசி பெரிய மரம் மாதிரி
வளர்ந்துருக்கு. துளசி தான் நிறைய இடத்துல எல்லா பாட்டுலயும் கண்டினியூஸா பாத்தீங்கன்னா துளசி செடி துளசி துளசி துளசி. இந்த விதை நிறைய கொட்டி கொட்டி அங்கங்க. இது வந்து நம்ம அந்த ஆஹ், இந்த செடி தான், பிங்க் வாடாமல்லி தான். செடி அவ்வளவுதானா என்னன்னு தெரியல. அதோட இது பாத்தீங்கன்னா அந்த பேன், அந்த அந்த ஸ்டெம்லலாம் ஒரு மாதிரி பெயின் ஒயிட் கலர்ல இருந்துச்சு. ப்ரஷ் பண்ணி பண்ணி விட்டேன். பட் ஆனா இருந்தாலும் இது இல்லை, கொஞ்சம் ஒடிச்சு போட்டிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா வேர் நான் பிடுங்கல. பட் ஆனா கொஞ்சம் துளிர் இருக்கு, பார்க்கலாம். பட் ஆனா நிறைய செடி வருது, ஏதாவது ஒரு செடி வரும்னு நினைக்கிறேன். விதையும் நிறைய எடுத்து வச்சிருக்கேன். இதுலயும் பார்த்தீங்கன்னா நம்ம துளசி நல்லா அழகா வருது. இங்க 2 பாட்டுல மாசி கத்திரி, கொஞ்சம் இது நொச்சி இலை. கண்டுக்கவே மாட்டேன், நல்லா வரும் இது நொச்சி. ஊர்ல இருந்து எடுத்துட்டு வந்தாச்சு கருநொச்சி. கீழே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு பக்கத்துலயும் நிறையவே முளைஞ்சு கிடக்கு. இங்க பார்த்தீங்கன்னா டெரஸ்ல பார்த்தீங்கன்னா 2 செடி வச்சிருக்கேன். இந்த பக்கம் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா இது மருதாணி. சின்ன இதுவா தான் வச்சேன், இது ஒரு மரம் மாதிரி இருக்கு பாருங்க. சென்னையில காத்துதான், மழை இல்லைனால இப்பதான் கொஞ்சம் தண்ணி எல்லாம் போட்டேன். ஏன்னா காஞ்சி போட மாதிரி இருந்துச்சு, வதங்கிடுச்சு இலெல்லாம் கொஞ்சம். இப்போ தண்ணி ஊத்துனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ் ஆயிடுச்சு. இதுவும் ஒரு இட்லி பூ செடி தான். பிங்க் பிங்க் ரெட்டும் வச்சிருக்கேன், பிங்க்கும் வச்சிருக்கேன். இது அதுல நம்ம ஒயிட் கலர் முன்னாடி ஒரு வீடியோல பார்த்தோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் பார்ட் பண்ணல, அதே மாதிரியே இதுவும் சின்னதுலயே பூக்கும், கொத்து கொத்தா பூக்கும். இங்க ஒரு கத்தாழை செடி இருக்கு. இதுவும் ஒரு மல்லி செடி ஒரு கேன்ல வச்சிருக்கேன். இதையும் ப்ரூனிங் பண்ணணும். இதுவும் ஒரு இட்லி பூ செடி தான். பட் ஆனா இப்போதைக்கு நல்லா பூக்கல. பட் ஆனா இதுலயும் மஞ்சளும் இருக்கு இந்த கேன்ல. பார்க்கணும். கொஞ்சம் துளிர் இருக்கு. பட் ஆனா வருமான்றதை நம்ம பார்க்கணும். மேல எல்லாம் காஞ்சி போயிருக்கு சில கிளைகள். prune பண்ணி- இது பாத்தீங்கன்னா போகன் விழா. காத்துல நிறைய இலை, ரீசெண்டா அந்த சைக்ளோன் வந்ததுல இலையெல்லாம் கொட்டிடுச்சு. இது பாத்தீங்கன்னா நம்ம இப்படி நிறைய இது ஷார்ட்ஸ்லயும் பார்த்துருக்கேன். இப்பதான் ரீசெண்டா ஆனியன் பீல் ஃபர்டிலைசர் கொடுத்தேன். ஆனா பாத்தீங்கன்னா நல்லா வருது. இன்னும் கொஞ்ச நாள்ல நிறைய மொட்டு வைக்கும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி இதை நான் ரொம்ப ப்ரூன் பண்ணி விட்டுருக்கேன். இங்க பாருங்க நல்லா செழிப்பா வருது. இந்த ஏரியால இந்த 2 லைன் நம்ம பார்த்துட்டோம். இது பாத்தீங்கன்னா இங்க இந்த பொட்டாச்சி நீங்க கொஞ்சம் ஒரு பாட்டு ஒரே செடி தான் இருந்துச்சு. பட் ஆனா அடிக்கடி போயிடும், அதுவே திருப்பி திருப்பியும் வரும். காஞ்சிரும், கட் பண்ணி விடுவேன், திருப்பி அதே பாட்டுல திருப்பி திருப்பி வரும். அழகா இருக்கு. இந்த பூ இருக்கட்டும். இது பவளமல்லி செடி. ஒரு சில டைம்ல விதை எடுத்தும் போடுறேன், மற்ற இதுல வரமாட்டேங்குது. இதையும் இந்த கேன் பாத்தீங்கன்னா சைஸ் இவ்வளவுதான் இருக்கு. அதனால நிறைய ப்ரூன் பண்ணி விட்டுருவேன். போட்டு போட்டு கீழே விழுந்து எனக்கு தெரியாது. அந்த பக்கம் அந்த பக்கம் செவுத்து பக்கமா இருக்கு, அது எனக்கும் தெரியாது அந்த அளவுக்கு பார்த்தா. கீழே விழுந்ததும் சில டைம்ல தான் ஒரு விதை வரும். அது கூட நான் ஷார்ட்ஸ்ல போட்டு நினைக்கிறேன். விதை வந்து அந்த விதையை வந்து ஊனி விட்டு இன்னொரு செடி வரும். உம் ஸோ இந்த பக்கம் தான் இப்ப நம்ம பார்த்துருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா நடுவில் ஒரு 4-5 செடி. இதுதான் நம்ம ஒரு அவரை ஆடிப்பட்டத்துல போட்டது. ஆக்சுவலா இது கொடி நான் வந்து ஒரே இந்த ஸ்பாட் சைஸ் பாருங்க இவ்வளவுதான் இருக்கு. ஆஹ் நான் ரெண்டுத்தையும் 2 விதையும் ஒரே இதுல போட்டேன். மேபி அடுத்த வாட்டி அப்படி பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா கொடி காய்கறிக்கெல்லாம் நல்லாவே உங்களுக்கு பாட் சைஸும் இருக்கணும். பெருசா ஒரு செடியில ஒரு பாட்ல ஒண்ணு போட்டாலே அது நல்லா வளரும். நம்மளுக்கு பாத்தீங்கன்னா காயும் நல்லா கொடுக்கும். தெரியாததால இந்த ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சு இந்த வாட்டி. அதுவும் ஒரு லேர்னிங். பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து
பெரிய பந்தல் அமைப்புலாம் ஒன்றும் இல்லை, சும்மா கயிறு கட்டி விட்டுருக்கேன். நல்லாவே உங்களுக்கு பாருங்க பூ அழகா இருக்கு. பூ வந்து பிஞ்சு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து நண்பர் ஒரு ஆஃபீஸ்ல இருந்து பார்த்தீங்கன்னா விருதாச்சலத்துல இருந்து எடுத்து வந்து கொடுத்தாரு, ஜீவான்றவரு. அழகா இருக்கு. ஃபர்ஸ்ட் கொடி காய்கறியில என்னுடைய ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இது. நீங்க பெருசா பந்தல் அமைப்பு இல்லைனா கூட அது நீங்க போறதுக்காக இந்த மாதிரி ஒரு தென்னங்கயிறு கட்டி இப்படி பண்ணிட்டீங்கன்னா அதுவே தானா உங்களுக்கு பிடிச்சி ஏறிடும். இந்த மாதிரி தான் நான் கட்டி விட்டுருக்கேன். 4 கயிறு அப்படி கட்டி அது மட்டும் அழகா ஏறி. இங்க பாத்தீங்கன்னா திருநீர் பச்சலை, இதுல ஒரு பைனாப்பிள் செடி இருக்கு. இது ரொம்ப ஹார்டா தான் இருக்கும். அந்த பாட்டை அடிக்கடி ரீபார்ட் பண்ண மாட்டேன், பட் ஆனா என்னால முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் மேல இருக்க மண்ணை கிண்டி கிண்டி விட்டுருவேன். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா செடி பாட்டுல ஃபுல்லாவே ஏதோ பச்சை பச்சை பச்சைன்னு செடியா அந்த திருநீர் பச்சையில முளைஞ்சிருக்கு. இது வந்து பொன்னாங்கண்ணி, சிகப்பு பொன்னாங்கண்ணி. ஜஸ்ட் வாங்கிட்டு வந்து நம்ம எடுத்து எடுத்து கீழே எடுப்போம். கீழே இருக்கு கொஞ்சம், அதில் எடுத்து ஊனி விட்ட செடி தான் இது. இதில் கொஞ்சம் பீர்க்காய் வச்சிருந்தேன், கொடி பீர்க்காய். அது ஒன்றும் பெருசாக அந்த அளவுக்கு வரல, காஞ்சிடுச்சு, அதனால எடுத்துட்டேன். இது ஒரு சின்ன பாட்டில் பார்த்தீங்கன்னா திருநீர் பச்சிலை, அப்புறமேட்டு வந்து பட்ரோஸ் செடி. சின்ன தொட்டியில கேசவர்தனி நிறைய வரும். இதுல விதையும் இருக்கும், பார்த்தீங்கன்னா கருப்பா இருக்கும். ரீசெண்டாக நான் ஒரு ஷார்ட்ஸ்ல கூட இதோடைய ஆயில் போட்டிருக்கேன் யூஸ் பண்றதுக்கு. நிறைய புடிங்கி புடிங்கி போடுறேன், ஆனா சரி ஒரு செடி வந்துருக்கு சின்ன பாட்டில், சரி இருக்கட்டும். ஸோ நான் கம்ப்ளீட்டா இந்த சைட்ல இருக்க செடிகள். ஸோ கார்டனிங்க்கு பொறுத்த வரைக்கும் நிறையா நீங்க வைக்கலனாலும் லேர்னிங் தான் முக்கியம். என்னென்ன தப்பு, அதுலேருந்து என்ன கற்றுக்குறோம், அதை நம்ம எப்படி சரி பண்ணுறது, இதுதான் தான் ரொம்ப முக்கியம். ஸோ என்னுடைய செகண்ட் பார்ட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி கார்டனிங். பாய்.